அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 விஓ அதாவது குரூப் 4 கேட்ட எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 50வது கொஷின் வரைக்கும் போட்டிருக்கேன். பார்ட் 2 வந்து 51லேருந்து 100வது கொஷின் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 51வது கொஷின் வந்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சல தவ முதலிய உரிச்சொற்களின் பெண் வல்லினம் மிகாது அப்படின்றாங்க. இல்லை, அதாவது பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும், சல தவ முதலிய உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும், பெயர் தொகையில் வல்லினம் மிகும், பெயர் சொற்களில் வல்லினம் மிகும், வினை சொற்களில் வல்லினம் மிகாது, வன் தொடர் குற்றியல் உகரம் பின் வல்லினம் மிகும், உண்மை தொலையில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா? சாலச் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லி தான் வரும். தவ மா மரம் அப்படின்றது தான் அது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலலாம் என்ன பண்ணும், வல்லினம் மிகும். ஆனால் வினைத்தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகாது. அதாவது நட பையன் இப்போ வராது. ஓகேங்களா? நட பையன் வராது, நட பையன் அப்படி. இப்போ நட வா போ அப்படின்றதெல்லாம் வந்து வல்லினம் மிகுமா. வந்த பையன் அப்படின்னா வந்த அப்படின்னா முடியும். வந்த பையனி, வந்த பையன் அப்படின்னு வல்லினம் மிகாது. ஸோ இந்த மாதிரி வந்து வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அதுதான் ரைட்டு. அடுத்து வந்து தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தேக்கி நின்று பொருள் தருவது எது? அன்மொழி தொகை. ஸோ தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் அப்படின்றது இருக்கும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதாவது தொகைநிலை தொடரில் மொத்தம் 6 வகைப்படும். அதில் கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்பு, வினை, உவமை, உண்மை தொகை இதில் எல்லாம் வராத ஒரு வார்த்தைகள் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்மொழி தொகையில் வரும். அதுதான் சொல்கிறாங்க, தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தேக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சி.ஒய். தாமோதரனார். ஸோ திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். அல்லது பரிதிமாற் கலைஞருடைய வேறு பெயர் என்னது? திராவிட சாஸ்திரி. ஏன் அவர் வந்து திராவிட சாஸ்திரின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய பெயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியில், அதாவது சமஸ்கிருத மொழியில் இருக்கும், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியில் மாற்றிருப்பார். அவருடைய நூல்கள் எல்லாமே தமிழ் மொழியில் மாற்றிருப்பார். பத்திரிகையின் பெயரை தமிழ் மொழியில் மாற்றிருப்பார். ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, திராவிட சாஸ்திரி. அவர் வந்து ஐயராக இருந்தும், அதாவது திராவிட மொழியில் தமிழ் மொழி தான் மூத்த மொழி அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையுமே அவருடைய பெயர் முதற்கொண்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முழுமையான தமிழ் மொழியில் வந்து மாற்றிருப்பார். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், சி.ஒய். தாமோதரனார் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி கூறியிருப்பார். எவ்வகை செய்தியும் ஊவமங்காட்டி என ஓவிய சிறப்பை, அதாவது எவ்வகை செய்தியும் ஊவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் 8th இயல் 1 வந்து இருக்குது. ஓவியக்கலை அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் இந்த கொஷின் இருக்குது, இந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இந்த மதுரை காஞ்சி அப்படின்றது வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது தென்னிந்தியாவின் ஏதனஸ் அப்படின்றது மதுரை பொது புக்கிலேயே இருக்குது. உலகின் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காப்பியமும், எதனது? திருக்குறளும் கம்பன் காப்பியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கால்டுவெல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இதுவும் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றுதல் ஆகிய முக்கோணங்களில் நாடக தொண்டாற்றியவர். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் முக்கோணங்களில் நாடக தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். அடுத்து வந்து பார்த்தோம், கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாததை தேர்ந்தெடு. பழைய புத்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 15 பறவைகள் சரணாலயம் இருக்கும். அதில் வந்து காரை வெட்டி, வெள்ளேடு, சித்திரக்குடி இதெல்லாம் இருக்கும். கோவான்புத்தூர் அப்படின்றது என்னது? கோயம்புத்தூருடைய கோவான்புத்தூர் தான் தற்போது மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பறவைகள் சரணாலயம் இருக்காது. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தராஞ்சல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, மேற்கு வங்காளம் மாநிலம், குஜராத் மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாநிலம். ஆனால் உத்தராஞ்சல் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஓகேங்களா? அதனால தான் அது உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? கண்ணதாசன் படைத்த நாடகம் இது ராசத்தண்டனை அப்படின்றது கண்ணதாசன் படைத்த நாடகம். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருபவன, அதாவது தன்மை முன்னிலை பெயர்களை படற்கை பெயர்களாக மாறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது. மேற்கோள் குறிகள் வராது, அது அவை அங்கே என மாறும். காலப்பெயர்கள்
அந்நாள் மறுநாள் என மாறும். காலப்பெயர்கள் வந்து மாறும். அந்நாள் இந்நாள் அப்படின்னு நம்ம சொல்லி மாறும். அங்கே, அதாவது அவை அது, அவை அங்கே, அது அவைன்றதை அங்கேன்னு மாற்றலாம். ஆனால் தன்மை முன்னிலை பெயர்களை படற்கை பெயர்களாக மாற்ற முடியாது. அதுக்கு தான் தன்மை முன்னிலை படற்கைனா என்ன செய்யும். தன்மை அப்படின்னா தன்னை குறிப்பது, முன்னிலை அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க குறிப்பது, படற்கை அப்படின்னா தன் பக்கத்தில் தன்னையும் அதாவது முன்னிலையும் குறிக்காமல் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறத குறிக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லலாம், படற்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து தன்னையும் முன்னிலை இருக்கிறவங்கள வந்து படற்கையாக காட்ட முடியாது. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்லியிருந்திருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் நேரு கடிதம், இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்து நேரு அவர்கள் வந்து கடிதம் எழுதிருப்பார். அந்த இதில் வந்து இந்த கொடுத்துருப்பாங்க, இந்த வாசகரை வந்து கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்டவற்றில் தேவநாய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னா, தேவநாய பாவனருடைய வேறு பெயர்கள் என்னென்னது? மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இது வந்து இலக்கிய செம்மல் அப்படின்றது அவருடைய பெயரில் வராது. ஓகேங்களா. அடுத்து வந்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர் வந்து தாள் சுதாய் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். உன்னில் இருக்கும் ஆண்டவனின் அரசு வந்து தாள் சுதாய் அப்படின்றது. இது எந்த புத்தகத்தில் எங்கே படித்தவன் ஞாபகம், நான் எங்கே இருக்குன்னு தெரியல, அப்போ வரல. பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் கனிச்சாறு அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுரதா வந்து தேன்மாலை, முடியரசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவியப்பாவை, பாரதிதாசன் வந்து குறிஞ்சித்திட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th இயல் 1 வந்து பாரதிதாசனை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாவலர் பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி, புது புக்கில் இருக்குது. கனிசாறு, நூறாசிரியம், கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்றது அவருடைய நூல்கள் இல்லாதது. பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சரியானவற்றை பொறுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா புது புத்தகத்தில் தான் இருக்குது. யுனெஸ்கோ விருது வந்து 1970 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அஞ்சல் தலை வெளியீடு வந்து மத்திய அரசு வந்து 1978 பண்ணியிருந்திருப்பாங்க. பங்கேற்ற கூட்டங்கள் எவ்வளோ அப்படின்னா 10,700 கூட்டங்களில் வந்து பங்கேற்றிருந்திருப்பார். உரைநடை மணி நேரம் வந்து 21,400 மணி நேரம் வந்து பேசியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் பொருந்தாத காண்டத்தின் பெயர் மதுரை காண்டம், கூடாற்று காண்டம், திருவளாய காண்டம். வஞ்சி காண்டம் அப்படின்றது பொருந்தாதது. நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான். நரைமுடித்த சொல்லால் முறை செய்தான்னா சோழர் தான். சோழரில் யார் அப்படின்னா கரிகால சோழன் அப்படின்றவர். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் புது புத்தகத்தில் இருக்குது திலகவதி. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம், செல்வம் என்பதுவே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள வந்து மிலிக்கிழவன் நலவேட்டனார். ஸோ அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இது புதுசாக இருக்குது, இதை வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. தருமிகு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? திருவளாய காண்ட படலத்தில் அமைந்திருக்கு. அடுத்து வந்து அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கிறது? அஷ்ட பிரபந்தம், அஷ்டம் அப்படின்னா வந்து 8 சிற்றிலக்கியங்களை குறிக்குதான். ஓகேங்களா. காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை காந்தி புராணம் வந்து 2330 பாடல்கள். அடுத்தது நல்லது செய்த லாற்றாயினும் அல்லது செய்த லோம்பு மினது தான் அப்படின்னா புறநானூறு. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. மறைமலை அடிகளாரின் மகள் வந்து நீலாம்பிகை அம்மையார். 9 நாளி உடுப்பவை 2 என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் 9 நாளி உடுப்பவை 2 வந்து புறநானூறு. போரை ஒளிமீன் அப்படின்னு சொல்லிட்டு கோவூருக்கிழார் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் பழைய புத்தகத்தில் 7th இருக்குது. நெடுங்கிள்ளி அப்படின்றவர் வந்து போரை நிறுத்த சொல்லியிருந்திருப்பார். பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் நூல் எது அப்படின்னா திருவாசகம். தமிழர்களுடைய வானியல் அறிவு அப்படின்ற பாடத்தில் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பெருவெடுப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் நூல் வந்து திருவாசகம். தேம்பவாணி என்பது கிறிஸ்தவ காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. தண்டமில் ஆசான் யார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் வந்து சமகாலத்தவர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், அதாவது இடைக்கால அவையார், ஆத்திச்சூடி எழுதுனால அந்த அவையார். இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமகாலத்தவர்கள். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? புகழ்ந்து பாடியவர்கள் 53 பேர் பாடியிருப்பாங்க. 53 பேர். இது மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 110 என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேசன தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கினார்.
ஒன்று கொள்ளலாம் அப்படின்ற விடயத்தை பாடி இது பண்ணியிருந்திருப்பார். அடுத்து களவழி 40 அப்படின்னா புல்லங்காடனார். கைநிலைனா என்னது? சாரி, களவழி 40 அப்படின்றது வந்து பொய்கையார். ஓகேங்களா. கைநிலை அப்படின்றது புல்லங்காடனார். கார் 40 அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்ணன் கூத்தனார். பழமொழி 400 முன்றுரை அரையனார் அப்படின்றவர். முன்றுரை பழமொழி 400 வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் இருக்குது, புது புத்தகத்திலே இருக்குது. இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்களை பற்றி நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 18 நூல்களை பற்றினா முழு டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கேன். அடுத்தது அருமோ நரி நக்கிறது என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் வந்து பழமொழி. தமிழெண்களை கூட்டுக 86வது கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ ஆ ப்ளஸ் சு ஆ, அதாவது ரூ ஆவையும் பெருக்கி ப்ளஸ் சு ஆ போட்டோம் அப்படின்னா கா ஊ சு அப்படின்றது வரும். ஓகேங்களா. அடுத்தது ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? ஆற்று ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஈர் அப்படின்னு சொல்லி பிரியும். தமிழ் தேஸ் ஓசை மொழி, மெல் ஓசை மொழி. தமிழ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெல் ஓசை மொழி அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் புதுசாக இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா. தமிழ் வந்து என்ன ஓசை மொழி? மெல்லோசை மொழி. சான்றாண்மை, இதை வந்து பிரித்து காட்டுதலின் சரியான விடையை தேர்ந்து சான் ப்ளஸ் ரான் ப்ளஸ் மை, சான்றாண்மை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. புறத்திணைகள் வந்து 12, அது எல்லாத்துக்குமே தெரியும். 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் யாவை? 4ஆம் வேற்றுமை சொல்லப்போனால் பொருட்டு நிமித்தம் அப்படின்றதான் 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர் கவுஞ் இடத்தில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. கா அப்படின்றது எதை குறிக்கிறது? காடு. ஒரு சொல் ஒரு மொழி. 42 ஒரு சொல் ஒரு மொழிகள் இருக்குது. நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் 2 குறில் எழுத்துக்கள், 2 நெடில் எழுத்துக்கள், மீதி எல்லாமே என்னது? குறில் எழுத்துக்கள். அடுத்து நேர நிகர அண்ணா இன்னா என்பவும் பிறவும் உவமத்துருபே என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நன்னூலில் வந்து இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் பொருள் ஒன்றொளி பொது சொல் அப்படின்றத குறிக்குது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டப்படு அப்படின்றது என்ன அணி? பயின்று வரும் அணி என்னது அப்படின்னா வேற்றுமை அணி. இழுக்கல் உடையுள் உற்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடைய வாய்ச்சொல் அப்படின்றது ஊன்றுகோல் அப்படின்னா இக்குறள்பாவில் ஊமையின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஊன்றுகோல் அப்படின்னா என்னது? பெரியோர் சொல் தான் வந்து ஊன்றுகோலாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து 97வது கொஸ்டின். பட்டியுள்ள காலை படிப்பால் கறக்குமே, நல்ல பசுவேலை தவிரதுலுமே. இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு. கூட்டு பொருள்கோள் வகை. ஓகேங்களா. அடுத்து 98. அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? ரா லா அப்படின்ற எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நா லா முன்னும், நா லா முன்னும், தா நாக்கள் புணரும் விதியின்படி பின்வருவனவற்றில் எது சரி அப்படின்னா இதுதான் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழித்தோடு சென்ற வட்டி எனும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் வந்து பனையோலை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த கொஸ்டின் பேப்பரில் அடுத்த காணொலியை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.